ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, உங்களிடம் 2 ஜோடி துணிகள் இருக்கலாம். ஒன்றை நீங்கள் அணிந்திருக்கும் போது மற்றொன்று சுத்தமாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அதன்பின் 2வது ஜோடியை நீங்கள் அணியலாம், களையவும் செய்யலாம். அப்போது முதல் ஜோடி சுத்தமாக இருக்கும். உண்மையில் 2 ஜோடி துணிகள் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒன்று சுத்தமாக இருக்குமாகில் அந்த ஒரு ஜோடியே ஒவ்வொரு நாளும் அணிந்து கொள்ளலாம். எது உங்களிடம் இருக்கின்றதோ அதை நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது அழுக்கடைய நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஆனால் இதயத்தில் அதிக அழுக்கை சேர்த்து கொண்டு உடம்பையும் மற்றும் துணிகளையும் சுத்தமாக வைத்து கொள்வதால் அதிக பயன் இருக்காது. எனவே அகம் தூய்மை அடைவதற்குரிய ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் செய்தாக வேண்டும். இதற்கு உங்களது எண்ணங்களும் உணர்வுகளும் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் ஆழ்ந்து இருக்கட்டும். உங்களிடம் பொறாமை அல்லது வெறுப்பு நுழைய அனுமதிக்க வேண்டாம். இன்பம் நிறைந்த உணர்வுகளை எப்போதும் வளர்த்து கொள்ள முயலுங்கள். மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் பிறர் நலனையே கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வேதங்கள் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும் என்று முழங்குவதை கருத்தில் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியும் நலனும் நிலவ வேண்டும் என்பதே வேத கோட்பாட்டின் அடிப்படையாகும். அதை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கமும் அதுதான். எனவே இறைவனின் புனித நாமத்தின் மீது மனம் இடைவிடாமல் ஒருமைப்படட்டும். அது உங்கள் இதயத்தை தூய்மையாக்கும். அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டையும் நீங்கள் பேணி பாதுகாத்தால்தான் தீய எண்ணங்களும் தீய இயல்புகளான பொறாமை வெறுப்பு முதலியவைகளும் நுழையா வண்ணம் உங்களால் தடுக்க முடியும். அகத்திலுள்ள 6 பகைவர்களை நீங்கள் வென்றால்தான் உங்களை ஒரு பெரிய மனிதனாக கருத முடியும் என்று பிரகலாதன் முழங்கினான். அவன் தந்தையிடம், இப்போது நீங்கள் ஒரு அரசர் மட்டுமே, ஆனால் உங்கள் மீது முற்றுகையிட்டுள்ள 6 பகைவர்களை வென்றுவிட்டால் நீங்கள் பெரிய சக்கரவர்த்தியே ஆகிவிடுவீர்கள் என்று கூறினான். ஆசை, சினம், பேராசை, மோகம், பெருமை, பொறாமை ஆகியவையே அந்த 6 பகைவர்கள் ஆவர். இந்த 6வரும் உங்கள் இதயத்தில் நுழைய நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவர்களை எட்ட இருக்கும்படி பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லா இடையூறுகளில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் விடுபட்டு இருப்பீர்கள். இந்நிலையை அடைய இன்பம் துன்பம், இலாபம் நட்டம், தட்பம் வெட்பம் ஆகியவற்றை சமமாக பாவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமத்துவம் உங்களிடம் வளர்ந்துவிட்டால் இந்த 6 பகைவர்களால் உங்களை தொடவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு இதயத்திலும் வசிப்பவர் இறைவனே என்ற எண்ணம் உறுதியாக உங்களிடம் நிலைக்கும் வரை இன்ப துன்பம் இலாப நட்டம் முதலியவற்றை சமமாக பாவிப்பது என்பது கடினமாக இருக்கும்.
இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த எதிர்நிலைகள் அல்லது இரட்டை நிலைகள் அனைத்தையும் வெல்ல முடியும். அதன்பின் உங்களிடமுள்ள சமத்துவத்தை அவைகளால் குலைக்க இயலாது. அதன்பின் உங்கள் தலையெழுத்து எத்தனைதான் தீவினை பயன் உடையதாக இருப்பினும் நீங்கள் தெய்வீக அருளில் திளைத்து கொண்டு இருப்பீர்கள். அத்துடன் விதியின் கரங்களால் உங்களை தொடவும் முடியாது. ஒவ்வொரு இதயத்திலும் இருப்பது ஒரே தெய்வீகமே என்ற உறுதியான நம்பிக்கை உங்களிடம் இருக்குமாகில் அதன்பின் உங்கள் வழியில் குறுக்கிடும் ஒவ்வொரு தடையும் அகன்றுவிடும். அந்தர்யாமியாக உள்ள தெய்வீகத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குமாகில் அதன்பின் எந்த பொருளும் ஏன் எல்லா பொருளுமே உங்களுடையதாகிவிடும். அந்த நம்பிக்கை தான் ஆன்மீக வாழ்வுக்குரிய திறவுகோல் அல்லது ஆணிவேர் ஆகும். அதை சிக்கென பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளும் அதுவே தான். நீங்கள் ஒரு மரத்தை வீழ்த்த விரும்பினால் அதன் கிளைகளையும் இலைகளையும் வெட்ட வேண்டியது இல்லை. வேரை வெட்டிவிட்டால் மரம் முழுமையாக கீழே விழுந்துவிடும். தெய்வீகத்தை நீங்கள் பற்றி கொண்டு விட்டால் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய அன்றாட வாழ்வில் அந்த தெய்வீகத்தை நடைமுறைப்படுத்த நீங்கள் எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுவதை சாதனை மூலம் வளர்த்து கொள்ள பயில வேண்டும். உடலையும் உள்ளத்தையும் பளிச்சிடும் வகையில் தூய்மையாக வைத்து கொள்வதன் மூலம் அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எப்போதும் எங்கும் நிறைந்திருக்கும் இறைமையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த கடவுளை பக்தி வசப்பட்டு வழிபடுகின்றீர்களோ, எவருக்கு வணக்கம் செலுத்துகின்றீர்களோ அவரேதான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வசிக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். எனவே நீங்கள் மற்றவர்களை கேலி செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களை செய்யும் கேலி அவர்களது இதயத்தில் வசிக்கும் இறைவனிடமே போய் சேருகின்றது என்னும் உறுதியான எண்ணம் உங்களிடம் வளர வேண்டும். வாழ்வை ஓர் ஆற்றுடன் ஒப்பிடலாம். வாழ்க்கை என்னும் ஆற்றுக்கு கரை போடாமல் கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடுவீர்களானால் நீங்கள் பல ஊர்களை அழிப்பதற்கு வாய்ப்பு அளித்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். இந்த ஆறு கரைகளுக்குள் ஓடும்படியும் இறுதியில் கடலுக்குள் சேரும்படியும் பார்த்து கொள்வதற்குரிய முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொண்டாக வேண்டும். கடல் ஒன்றினால்தான் ஆற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும், ஐக்கியப்படுத்தி கொள்ளவும் முடியும். இந்த வாழ்க்கை ஆற்றை கடலுடன் கலக்க வைப்பது எப்படி? அதற்கு நீங்கள் இரு கரைகளை உருவாக்கியாக வேண்டும் என்று கீதை சொல்கின்றது. ஆற்றுக்கு இரண்டு கரைகள் இருப்பின் அது பாதுகாப்பாக போக முடியும், கடலை அடையவும் முடியும். அந்த இரு கரைகள் யாவை? அவைகள் அதி ஆற்றல் மிக்க இரண்டு மந்திரங்கள் என விளக்கப்பட்டு இருக்கின்றன. சந்தேகம் இருப்பவன் அழிந்து விடுவான் என்பது ஒரு மந்திரம். நம்பிக்கையுடையவன் ஞானத்தை அடைவான் என்பது இரண்டாவது மந்திரம் ஆகும். சந்தேகம் அறவே இல்லாமல் இருத்தல், நம்பிக்கை முழுமையாக பெற்று இருத்தல் ஆகிய இவையே வாழ்க்கையின் இரு கரைகள் ஆகும். இந்த இரு கரைகளும் உங்கள் வாழ்க்கை ஆற்றை ஒழுங்குபடுத்துமானால்
நீங்கள் குறிக்கோளை அடைந்து கடலுக்குள் கலந்து விடுவீர்கள். கண்ணன் அருளிய இந்த போதனை தான் பக்தியின் சாரமே. அது அனுக்கிரக சமுத்திரத்தை, எல்லையற்ற அருட்கடலை அடைவதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. குழந்தாய், தெய்வீக அருட்கடலை அடைவது தான் மனிதனின் இலட்சியமாகும். அனைத்து உயிர்களின் இறுதி இலட்சியமும் அதுவே ஆகும். இலட்சியத்தை மறக்க வேண்டாம். உலகை நம்பாதே, மரணத்தை பற்றி பயப்படாதே. ஆனால் தெய்வீகத்தை எப்போதும் நினைவில் கொள். பிறவி எடுத்ததன் நோக்கமே இதுதான். கீழ்காணும் 3 கோட்பாடுகளை உனக்கு அருளுகின்றேன். இறைவனை ஒருபோதும் மறக்க வேண்டாம். இது முதலாவது. இரண்டாவது, உலகை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். மூன்றாவது, மரணம் குறித்து ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். இந்த 3ஐயும் மனதில் வாங்கி இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். அவற்றை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் அவை உங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தும். அத்துடன் உங்களை இறைவனிடம் அழைத்துச் சென்றுவிடும் என்று கண்ணன் கூறினார். இறைவனைத் தவிர வேறு ஒன்றை அல்லது யாராவது ஒருவரை பார்க்கும்போது நீங்கள் பயப்படக்கூடும். பிரபஞ்சத்தில் எந்த இடத்தில் பொருள் இருப்பினும் அதனுடைய நாமமும் வடிவமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாகவே இருக்கும். அத்துடன் அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து எந்த வடிவம் எடுத்தாலும் அதற்கு ஆதாரமாகவும் உரு துணையாகவும் எப்போதும் இருப்பவர் இறைவனே. உங்களிடம் இந்த நம்பிக்கை உறுதியாக வேர்விடும் பட்சத்தில் பயம் உங்களை நெருங்காது. அதன்பின் நீங்கள் பயத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு இருப்பீர்கள். பஞ்சபூதங்களால் ஆகாத பொருள் விதி விலக்காக கூட எதுவும் இல்லை. படைக்கப்பட்ட இந்த தோற்றம் அனைத்திலும் அப்படி ஒரு பொருள் கிடைக்கவே கிடையாது. ஆறாவதாக ஒரு பூதம் இல்லவே இல்லை. இங்கே ஒரு மேஜை இருக்கின்றது, ஒரு நாற்காலியும் இருக்கின்றது, மற்றும் ஒரு மேடான பீடமும் இருக்கின்றது. அங்கே ஒரு ஜன்னலும் கதவும் இருக்கின்றது. பல்வேறு பொருள்களாக இருக்கும் இவை வடிவத்திலும் நாமத்திலும் மட்டுமே வேறுபட்டு இருக்கின்றன. இவை அனைத்துக்கும் பொதுவான அடிப்படையாக இருப்பது மரம்தான். அதைப் போலவே மலைகளில் பாறையும், செடி கொடிகளில் மரமும், நிலத்தில் மண்ணும், உடம்பில் சதையும், சமுத்திரத்தில் நீரும் அடக்கம். இவை அனைத்தின் பெயரும் வடிவமும் வேறு வேறு ஆனவை. இருப்பினும் அனைத்தும் அந்த பஞ்சபூதங்களும் ஒரே தெய்வீகத்தின் 5 அம்சங்கள் அல்லது பிரதிபலிப்பே ஆகும். தெய்வீகத்தின் இந்த 5 பிரதிபலிப்புகளை தவிர வேறு எதுவும் பிரபஞ்சம் முழுவதிலும் இல்லவே இல்லை. இந்த 5லும் இருக்கும் தெய்வீகம் ஒன்றே தான். எனவே இருப்பது இந்த ஒன்றே. அதற்கு அதீதமாக அப்பாலாக இரண்டாவதாக ஒன்று இல்லை. இதை சந்தேகம் இல்லாமல் நீங்கள் தெரிந்து கொண்டால் அதன் பின் உங்களிடம் பயம் இருக்காது. ஜெய் சாய்ராம். Shanti, Shanti.